போய் பார்க்குறது இவ்வளவு அருணந்தி சிவம் அவருடைய ஜீவ சமாதி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து என்னன்னாக்கா, விழுப்புரத்துலேருந்து பண்ருட்டிக்கு போகிற மெயின் ரோடு. அதாவது கண்டரக்கோட்டை தாண்டி இதுக்குள்ளார ஒரு ரோடு வருது. இது உள்ளார போகணும். திருத்துறையூர் நம்ம போயிட்டு அங்கே வீடியோ எடுக்கலாம். அப்படியே பிடிச்சிட்டு வந்தாக்கா அப்படியே வருது பாருங்க. ஃபுல்லு இது மரவள்ளி கிழங்கு தான். கொய்யா தோப்பு. இது அப்படியே அந்த இடத்துல வந்துட்டுனாக்கா இங்கே வந்து ஜங்ஷன் ஒன்று வருது. திருத்துறையூருக்கு ஒரு ஜங்ஷன் இருக்குது. அந்த ஜங்ஷனை இப்போ தாண்டுவோம். பாருங்க, அது வில்லேஜு, பட் திருத்துறையூருக்குன்னே ஒரு ஜங்ஷன் இருக்குது. 3 ட்ராக் இருக்குது. ஓகே, பயணம் செய்யலாம். இப்போ அங்கேருந்து மெயின் ரோடு வந்துட்டு இருக்கு இல்லையா, அந்த சின்ன ரோட்டு. அந்த சின்ன ரோட்லேயே வந்தாக்கா இங்கே 2 ரோடு கட் ஆகுது. இதில் கட் பண்ணாக்கா லெஃப்ட் சைடு புதுப்பேட்டை போகும், ரைட் சைடு நம்ம ஐயாவை பக்கம் போகலாம், அருணந்தி சிவம் ஐயாவை. இங்கே மிகப்பெரிய ஒரு சிவன் கோயில் இருக்குது. இங்கே பாருங்க, சிவன் கோவில். இந்த திருத்துறையூரில் சிவன் கோவில். உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், திருங்கிற பேரெல்லாம் ஒரு சித்தர்கள் அமைஞ்சிருப்பாங்கன்ட்டு. திருன்னு ஒரு பேர் அமைஞ்சாலே இங்கே ஒரு சித்தர் இருக்காருன்னு அர்த்தம். அந்த லெஃப்ட் சைடில் கட் பண்ணோம் இல்லையா, அப்படியே பாருங்கள், கொஞ்சம் நல்லா உத்து பாருங்கள், ஒரு சின்னதாக ஒரு சமாதி தெரியும், ஒரு கோவில். கார் வேறு நிற்குது, பரவாயில்ல, யாரோ வந்திருக்காங்க போல இருக்குது, கதவு திறந்துருக்கு போல இருக்குது. ஓகே, பரவாயில்ல, நமக்கு நல்ல அதிர்ஷ்டம் இருக்குது. ரைட். பார்த்தீங்களா, செம. அருணந்தி சிவம். திரும்பி பாருங்கண்ணா, உங்க போட்டோ எடுக்கிறாங்க, வீடியோ எடுக்கிறாங்க. அருணநந்தி சிவாச்சாரியார் ஜீவ சமாதி. அப்படியே பட் ஒரு ரவுண்டு வரலாம்.
சுற்றிற நிலம் தான். அப்பயே சொன்னேன் இல்லைங்களா, ஃபுல்லு சுற்றிற நிலம், கரும்பு காடுங்க. இப்படி தான் அங்கே சித்தருங்களாம் உட்காண்ட்ருப்பாங்க. எத்தனை ஊர் தாண்டி எப்படி வருது பாருங்கள், எங்கே அந்த சித்தர்கள்லாம் உட்காந்துருக்காங்க பாருங்கள். சரி, நம்ம தியானத்துக்கு சேரலாம். ஐயாவுடைய என்ட்ரன்ஸில் அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வில்வ மரம் இருக்கும். ரொம்ப ஹைட்டு, நல்ல பெரிய மரம். வில்வம் பார்த்தீங்களா? நல்ல பெரிய மரம். ஓகே, நன்றி. வாழ்க வளமுடன்.